மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கண்காணிக்க முடியாது எனவும் வளர்ந்து வரும் புதிய சவால்களை தொடர்ந்து கண்காணித்து ஒரு நாடாக அவற்றுக்கு கூட்டு முயற்சியுடன் முகம் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடலின் போது எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பேணுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயம், மீன்பிடி மற்றும் கைத்தொழில் துறைகளுக்கான எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டிஜிட்டல் குறியீட்டு முறையை விரைவாக முறைப்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.